பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலே எல்லாமே ஆகும். நீ சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும், உம்மாலே ஆகாத காரியம் உண்டோ? உணர்ந்த என்புகள் உயிருடன் எழும்பும், உன்னத சேனையாய் காலுண்டி நிற்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருடத்திற்கென்று ஆண்டவர் கொடுக்கிற அருமையான வாக்கு தத்தம் சகரியா 4 அதிகாரம் 6 சகரியா chapter 4 verse 6. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருடத்துல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். Dear children of God, God is going to perform wonders and miracles in your life this year. God is a great God. God is not worried about your power or your might, but God's Spirit has all the power to do many good things in your life. The word of God says, not by might nor by power, but by my Spirit, says the Lord of hosts. You might be wondering how I am going to manage this situation. You might be wondering, I have only small amount of finance in my family. How I am going to face this new year. You might be wondering how I am going to manage the family situation, the children's education, my job situation, whatever it may be. Don't worry about what you have got. Give unto the Lord, and the Lord is going to prosper you. Because the Lord has all the power. Because the Lord is the ultimate power. He is going to do many good things in your life in the days to come. நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் திராணி இருக்கலாம், கொஞ்சம் உங்களுக்கு ஏதோ ஒரு பலன் இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தேவனிடத்துல உங்களை முற்றிலுமாக கொடுக்கும் பொழுது தேவன் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, பெரிய கோலியாத்து வந்தான், ஆனால் சின்ன தாவீது தேவனுடைய வல்லமையினாலே அந்த கோலியாத்தை முறியடித்தான். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அநேக யுத்தங்கள் வந்த பொழுது தேவன் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். தேவ ஆவியானவர் யோசுவாவை நிரப்பினதினாலே யோசுவா பல யுத்தங்களை ஜெயித்தான் என்று பார்க்கிறோம். பெத்லெகேலை தேவ ஆவியானவர் நிரப்பின பொழுது அவன் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கினான். When God filled Joshua with his spirit, Joshua won many battles. When God filled Bezalel with the spirit of wisdom, he was able to perform many good things in the temple of God. So today, whatever it may be your situation, ask God to fill you with his spirit so that you will do greater things with the help of the Holy Spirit. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அருமையான ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இந்த வருஷத்துல தங்களாலே செய்ய முடியாத காரியங்களை நீர் அவர்களுக்கு செய்து முடிக்க உதவி செய்தருளும். எந்தெந்த சூழ்நிலைகளே அவர்கள் காணப்படுகிறார்களோ அவர்களுடைய எல்லா இயலாமைகளையும் அகற்றி போடும். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே அவர்கள் பெரிய காரியங்களை செய்யவும், அற்புத அடையாளங்களை அனுபவிக்கவும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, சொந்த வாழ்க்கையில, வேலை ஸ்தலத்துல, பொருளாதார சூழ்நிலைகளில அவர்கள் உயர்ந்து வாழவும், ஆசீர்வாதமாய் இருக்கவும் கர்த்தாவே உதவி செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Wish you all a happy New Year 2025. God bless you all.
பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலே எல்லாமே ஆகும். நீ சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். உம்மாலே ஆகாத காரியம் உண்டோ?